நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு அது கஷ்டமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது நன்மையான வாழ்க்கையாலும் சரி. நன்மையான வாழ்க்கை இருந்தால் நமக்கு தகுதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் நம்பி கருணை கொண்டு. கஷ்டமான வாழ்க்கையா இருந்தால் எனக்கு உனக்கு காரணமா நான் கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் சரி. அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம கவனிக்க வேண்டியது, என்னுடைய எண்ணங்கள்ல இருந்தா எல்லாமே வெளிப்படுது. என்னுடைய எண்ணங்கள்ல நல்ல எண்ணமும் வந்துட்டு இருக்குது, அதை நான் அவன்கிட்ட ஒப்படைக்க தவறிடுறேன். நான் செய்ய போறேன்னு நினைக்கும் போது அது கெட்டதா மாறிடும். எந்த ஒரு விருப்பமா இருந்தாலும் அது என்னவா மாறும்பொழுது அதை நாம செய்ய போற நினைக்கும் போது அது கஷ்டங்களை கொடுக்குது. காரணம் அவசரப்படுறோம். அது இறைவன் ஒப்படைக்கல. இறைவன் ஒப்படைச்சதுன்னு சொன்னா அதுக்கான ஞானங்களோட வழிநடத்தப்படுவோம். பெரும்பாலும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் அவசரத்தின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு ஆர்வ கோளாறுல ஏதாவது செஞ்சுட்டு மாட்டிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அது தொழிலும் சரி, அல்லது ஒருத்தர் உதவி செய்யற பேர்ல கூட மற்றவங்க கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்குவோம். நான் அவங்க நல்லது பண்றேன், நல்லதானே பண்ண, எனக்கு அந்த கஷ்டம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம கொடுத்து உதவணும். வெளியே இன்னொருத்திட்ட போய் கடன் வாங்கி ஒருத்தர் கொடுக்கும் பொழுது அதனால சில கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இறைவன் ஒவ்வொருத்தரையும் அடக்கி வச்சிருக்கான். காரணம் அவன் பக்கம் திரும்புறதுக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒரு காலத்தவணையில அவங்களுடைய நேரம், அதாவது ஞானம் கொடுக்கிற நேரம், அவங்க நன்மையால் தான் மாறக்கூடிய நேரம், நம்பிக்கையால் தான் மாறக்கூடிய நேரம் வரும்பொழுது அந்த காலத்தவணையில அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. அது பணிந்து வர்றதுக்காக. நம்ம பணியோடு இருக்கணும்னு சொன்னா இறைவன் பக்கம் தீர்ப்புக்கு பணிஞ்சிடணும். என்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான், என் பாவத்தை மன்னிச்சிரு, என்னை மீட்டு கொடுத்துட்டு கேட்டோம்னு சொன்னா நம்முடைய காரியங்களை அவன் சீரமைக்க போகுமா இருக்கான். கஷ்டகாலம் வரும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் உணர்வு பெறுறோம். அது வரைக்கும் நம்ம உணர்ச்சியிலேயே இருக்கிறோம், பெருமையில இருக்கிறோம், ஆணவத்தில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம். யாரையும் மதிக்கவும் மாட்டோம், யாரையும் பொருட்படுத்தவும் மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். கஷ்டம் வந்து கொஞ்சம் நமக்கு பணிவு வருது. என்னுடைய வாக்கு 90 திரும்பமாக நான் மனிதனை கஷ்டத்தில் ஆக்கினோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க திரும்ப இருக்காது. கஷ்டகாலம் வரும்போது தான் ஏதோ ஒரு வகையில் இறைவா கடவுளையும் கூப்பிடுற மாதிரி, மற்ற நேரத்தில் கடவுள் நினைக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மேலே இருக்குது. அது உடல் கஷ்டமோ, மன கஷ்டமோ, பொருளாதார கஷ்டமோ, அது சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் கடவுளையும் கூப்பிடுறோம், அல்ல இறைவான் கூப்பிடுறோம், படைச்சவனையும் கூப்பிடுறோம். கொஞ்சமாவது பணிவுன்னு வருது. மற்றவங்க சொன்னா ஓரளவுக்காக கேட்கிறோம். அதுக்காக கஷ்டம் மாறி போனதுக்கு நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி நம்ம பழைய கேடுகளும் நுழைஞ்சிடும்.